ஆன்மீக ஐதீகங்கள். அட்சய நவமி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் அட்சய நவமி மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பொதுவாக அஷ்டமி, நவமி நாட்களை சுபகாரியங்கள் செய்வதற்கு விலக்கிவிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் கீதா உபதேசம் செய்த கண்ணன் அவதரித்தது ஒரு அஷ்டமி நாள். இது கோகுலாஷ்டமி என கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரானின் அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் அமைந்த நவமி நாள் ராமநவமி என்று போற்றப்படுகிறது. அதேபோல தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு இன்றளவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு அஷ்டமி நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த வரிசையில் கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்ச நவமி திதியில் கொண்டாடப்படுவதுதான் பிரசித்தி பெற்ற அட்சய நவமி. தெய்வ வழிபாட்டுக்குரிய அஷ்டமி நாட்களில் சிறப்பிடம் பெறுவது வளர்பிறை அஷ்டமி நாளாகும். இதற்கு அட்சய நவமி என்று பெயர். அட்சய திருதியை போன்று இதற்கும் சில மகத்துவங்கள் உண்டு. திரௌபதியிடமும் மணிமேகலையிடமும் அட்சய பாத்திரங்கள் இருந்தன. இதில் உள்ள உணவு அள்ள அள்ள குறையாதாம். எனவே இந்த அமுத சுரபிகள்தான் அட்சய பாத்திரங்கள் ஆயின. அட்சயம் என்றால் வளரக்கூடியது என்று பொருள். அட்சய நவமியை ஆம்லா நவமி என்றும் அழைப்பர். இந்த புனிதமான நாளில் அனைத்து கடவுள் மற்றும் தெய்வங்களின் இருப்பிடமாக நம்பப்படும் ஆம்லா மரம், அதாவது நெல்லி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வணங்கப்படுகிறது. புனிதமான துளசிக்கு நடைபெறும் பூஜையை போன்று அட்சய நவமி நாளில் நெல்லிச் செடி அல்லது நெல்லி மரத்திற்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் முக்தி அல்லது மோட்சத்தை அடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது. தொண்டு மற்றும் நன்கொடைகள் செய்ய இது ஒரு நல்ல நாள் என்றும் கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் இந்த பூஜையானது ஜெகதாத்ரி பூஜையாக கொண்டாடப்படுகிறது. இப்பூஜையில் ஜெகதாத்ரி தேவியை செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி பக்தியுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலும் இந்த நாளில் விஷ்ணு பகவான் குஷ்மாண்டா என்ற அரக்கனை வென்று அதர்மத்தை அழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டினார் என்பதால் அட்சய நவமியை கூஷ்மாண்ட நவமி என்றும் கொண்டாடுகிறார்கள். அட்சய நவமி நாளில் மதுரா, கோவர்த்தன் மற்றும் பிருந்தாவனத்தை சுற்றி வருவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த பகுதிகளுக்கு சென்று சுற்றி வருகின்றனர். இந்த நன்னாளில் பக்தி மற்றும் தான தர்மங்களை செய்தால் பக்தர்களுக்கு நிகழ்கால வாழ்விலும் எதிர்கால பிறப்பிலும் நன்மை பயக்குமாம். இந்த புனித நாளில் விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் நெல்லி மரத்திற்கு மங்கள பொருட்களை சமர்ப்பித்து பூஜைகள் செய்து வழிபடப்படுகிறது. நேயர்களே, இந்த அட்சய நவமி திருநாளில் வீட்டில் வளர்க்கப்படும் நெல்லி மரத்திற்கு பூஜைகள் செய்தோ, கிடைக்கப் பெறாதவர்கள் அதன் கிளைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜைகள் செய்தோ வழிபடுவோம். விஷ்ணு பகவானின் பூரண அருளை பெற்று நிறைவோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். அட்சய நவமி.